வெல்கம் பேக் மை டிஜி வ்ளாக் சேனல். ஸோ இன்னைக்கான நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழில் பார்த்துருந்தீங்கன்னா ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி பார்க்கும்போது நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கன் டச் பண்ணி ஆளில் போட்டு வந்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி போடக்கூடிய நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு இன்ஃபைட் நோட்டிஃபிகேஷனாக வந்து ட்ரெயின் விழும். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து தளபதி அவர்கள் வந்து உள்ளே என்ட்ரி கொடுத்துருக்காரு. ஸோ பாலிடிக்ஸ்குள்ளே ஸோ அதை பற்றியும் ஸோ சீமான் அவர்கள் பற்றியும் இன்றைக்கி நம்ம வந்து தரமான ஒரு சிலப்பட்ட கேள்விகள்லாம் கேட்டு நம்ம வந்து உண்மை பதில்களை வந்து இந்த சேனல் மூலிமா நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் தான். ஸோ நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கன்றத கீழே கமெண்ட்டில் டேக் பண்ணிவிட்டு தளபதினா தளபதின்னு போட்டு ப்ளூ கலர் ஆகட்டும், சீமானா சீமான் போட்டு க்ரீன் கலர் ஆகட்டும் போட்டு கமெண்ட்டில் உங்களோட ஓட்டை தெரிவிங்க. சிலப்பட்ட இஷ்யூஸ்னால இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நம்ம வந்து ஆன்லைன் இன்டர்வியூ மாதிரி போக போகிறோம். ஸோ இதுக்கு அடுத்தடுத்த வீடியோலாம் வந்து ஸோ தரமாக வரப்போகுது என்பதை உங்கள்கிட்ட முன்கூட்டியே சொல்லிக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நம்ம வந்து ஆன்லைன் இன்டர்வியூ மாதிரி கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஜூம் மீட்டில் அந்த ஒரு பர்சனையும் நம்ம வந்து இன்வைட் பண்ணிடலாம். வாங்க. பாலிடிக்ஸ் பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? ஸோ உங்களோட ஒப்பீனியன் வந்து மக்களுக்கு சொல்லலாமே. இல்ல பாலிடிக்ஸ பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒப்பீனியன் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அவங்களோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களோட அரசியல் புரிதல் எப்படி இருக்கு அதை வச்சு சொல்லுவாங்க. என்னோட ஒப்பீனியன் என்ன, அரசியல் அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு கான்செப்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இது என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கு. நம்ம வந்து எலெக்ஷன்ல நடக்கிறது மட்டும்தான் அரசியல்னு சொல்ல முடியாது. அதை தாண்டி நம்ம இங்க பேசிட்டு இருக்கிறது, நம்ம கடையில போயிட்டு ஒரு ஜாமா வாங்குறதுல இருந்து, நம்ம ஸ்கூல் போய் படிக்கிறதுல இருந்து, காலேஜ்ல போய் படிக்கிறதுல இருந்து, நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம என்னென்னலாம் செயல் பண்றோமோ அதுக்குள்ள எல்லாத்துலயுமே அரசியல் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அரசியல் அப்படின்னா தனியா ஒதுக்கிடக்கூடாது. அது வந்து எலெக்ஷனுக்கு மட்டும்தான், எலெக்ஷன்ல யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அதை தாண்டி உள்ளுக்குள்ள சமூகத்துக்குள்ள ஏகப்பட்ட அரசியல் நடந்துட்டு இருக்கு. அதுதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுதான் அரசியல் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இப்போ பாலிடிக்ஸ்குள்ளே வந்து வராரு. ஸோ அதை பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ விஜய் வந்து இப்போ வந்து இது மாதிரி வராரு, அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு சொல்லலாமே. இல்ல, டெமோக்ரஸி படி, அதாவது வந்து ஜனநாயகம் படி இந்தியாவில் வந்து யார் வேணாலும் எலெக்ஷன் நினைக்கலாம். அது வந்து எந்த விதத்திலையும் தவறுன்னு சொல்ல முடியாது. இப்ப எனக்கே தோணுது, நான் வந்து மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், அதுக்கு வந்து எனக்கு ஒரு அதிகாரம் தேவைப்படுது, அதனால நான் அரசியல் நிக்கிறேன்னா கண்டிப்பா நிக்கலாம். அதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனா அந்த அந்த ஸ்டேஜுக்கு வரப்ப வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. இப்ப வந்து எலெக்ஷன் நிக்கிறோம், ஒரு எம்பி ஆகிறோம், ஒரு எம்எல்ஏ ஆகிறோம், இல்ல வந்து ஒரு சீஃப் மினிஸ்டரே ஆகிறோன்னே வச்சுப்போம். அப்படிப்பட்ட ஒரு 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 தளத்துல வந்து நம்ம ஜம்ப் ஆகுறது அப்படிங்கிறது வந்து அது வந்து ஈஸிங்கிற மேட்ரு கிடையாது. அதுதான். ஏன்னா இன்னைக்கு வரலாற்றுல இருக்கிற எல்லா தலைவர்களுமே வந்து கிட்டத்தட்ட 80 வருஷம், ஏன் சாவர வரைக்குமே அதுக்காகவே மட்டும்தான் இருந்திருக்காங்க. சாகுற ஸ்டேஜ் வரைக்குமே அரசியலுக்காக மக்களுக்காக வாழ்ந்திருக்காங்க. அதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்தா மட்டும்தான் வரணும் அப்படிங்கறத நான் பாக்குறேன். நடிகர் விஜய்ங்கிறவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் வச்சுக்கிறவங்க. அதை தாண்டி வந்து இப்போதைக்கு எந்த நெகட்டிவிட்டியுமே அவர் மேல இப்போதைக்கு வரதில்லை. ஆனா வந்து இப்ப அவர் வந்துட்டாரு, இதுக்கப்புறம் அவர் என்னென்ன பண்றாரு, அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு, ஆனா அவர் கொள்கை எனக்கு பிடிச்சிருக்கு. ஸ்டார்ட் பண்றப்பே பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாரும் சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப நல்லமான விஷயம். ஆனா அதை தாண்டி அவர் இன்னும் என்னென்ன செயல்கள் செய்ய போறாரு, என்னென்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வர போறாருங்கிறத வச்சுதான் நம்மளோட ஓட்டு வந்து அவருக்கு இருக்கு. அப்படிங்கிற அவர் அரசியல வரது நினைச்சு யாருக்கும் எந்த இதுவுமே கிடையாது. அது ஏத்துக்கிறது தான், மக்களும் ஏத்துக்கிறாங்க, நானும் ஏத்துக்கிறேன். சினிமாவை போல வந்து இந்த ஒரு பாலிடிக்ஸ் இருக்குமா அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரோட ஒப்பீனியன். இப்போ வந்து விஜய் வந்து இப்போ வந்து எப்படி நம்ம சினிமாவில் இருந்தார் அவரு, ஸோ அதே மாதிரி அவர் வந்து உண்மையான லைஃப்ல இருப்பாரா அப்படின்ற மாதிரி வந்து ஏகப்பட்ட பேர் வந்து ஏகப்பட்ட அவங்களோட வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அதை பத்தி வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ இல்ல, அதுதான் சொல்றேன். சினிமாவில வந்து அவர் கட்டமைச்ச மாதிரி ஒரு உயரத்தை யாருமே இது வரைக்கும் தொடல. தமிழ் சினிமாவில, என் சவுத் இந்தியன் சினிமா, இந்தியன் சினிமாலே ஒரு தனியா தான் நிக்கிறாருன்னு வச்சுக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு நடிகர் வந்து திடீர்னு அரசியலுக்கு வந்துடுறப்பா அப்படின்னு நான் சொல்றப்ப வந்து இதை யாருமே வணிக நோக்கமா சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா அவ்வளவு பெரிய ஒரு ஃபேன் பேஸ் ஒரு ஒரு படத்துக்கு வந்து 200 crores 300 crores வந்து ஏர்ன் பண்றவர் வந்து இது எலெக்ஷனை வந்து ஒரு பிசினஸா பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. இதுலயே தெரியுது அவர் மக்களுக்காக வராரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறவங்க கேட்டுட்டுதான் இருப்பாங்க. இது 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 வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்குலாம் ஆன்சர் சொல்ற மாதிரி ஒண்ணு இருக்கணும் அப்படின்னா அது நடிகர் விஜய் அவங்களோட
செயல் தான் முடிவு பண்ணும். கண்டிப்பா அவர் பண்ணுவாருங்கிற நம்பிக்கையோட தான் எல்லா மக்களும் ஒரு எதிர்பார்ப்புல இருக்காங்க. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த எம்பி எலெக்ஷன், அதனால அவருக்கும் இதுக்கும் வந்து இப்போதைக்கு எதுவும் இல்லை. பட் அடுத்த தேர்தல் வரப்போ நிச்சயமா அந்த 2 வருஷத்துல அவர் பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில இருக்கும். நம்பிக்கை தான் அது. ஆமா, அவர் நம்பிக்கை தான், எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை இருக்கு. பாக்கலாம் அவர் என்னென்ன மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அரசியல்ன்ட்டு ஒரு பேரை வச்சுக்கிட்டு மக்களோட பணத்தெல்லாம் வந்து கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து இதுக்கும் ஒரு வந்து ஒரு ஒரு விதத்தில் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இருக்காங்க. அரசியலுங்கிற ஒரு கான்செப்டை வச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் நோக்கத்துல இருக்கிறவங்க இருக்காங்க. வணிக நோக்கத்தோட பார்க்கலாம், பிசினஸ்க்காக பார்க்கலாம் அதை அப்படிங்கிற அந்த வெறும் அந்த காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வரவங்க அரசியல்ல இருக்காங்க, இன்னமும் இருந்துட்டு இருக்காங்க கூட சொல்லலாம். அது வந்து இப்போ எல்லா துறையுமே நம்ம அப்படித்தானே பாக்குறோம். கிட்டத்தட்ட வந்து ஏதாவது ஒரு வேலை கிடைச்சு காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அரசியல் வந்து பாலிடிக்ஸ் வந்து ஒரு ஜாப் கிடையாது, அது வந்து ஒரு சர்வீஸ், அது வந்து ஒரு சேவை. அந்த சேவை மனப்பான்மை வந்து கம்மியாகுது. அது எதனால அப்படின்னா அவங்களுக்கு கையில ஒரு பவர் ஒண்ணு வந்துருக்கு. அந்த அதிகாரம் இப்ப எனக்கு ஒரு எம்எல்ஏன்னு ஒண்ணு வந்துருதுன்னா பணத்தை தாண்டி என் கையில பவர் இருக்கு. அந்த பவரை யூஸ் பண்ணிக்கிறாங்க, மிஸ்யூஸ் பண்றாங்க. அதனாலதான் அவங்க பணம் சம்பாதிக்க முடியுது. அந்த பவர் எதுவுமே இல்லை அப்படின்னா சாதாரண மனுஷனால அரசியல சம்பாதிக்க முடியாது. பவர் இருந்துச்சுன்னா, ஆமா, பவர் இருந்துச்சுன்னா என்னால சம்பாதிக்க முடியும். அதனாலதான் அவங்க அது இடத்துக்கு வராங்க. அந்த பவரை அடையணும்னு நினைக்கிறாங்க. இருக்காங்க, சில பேர் இருக்காங்க, அதாவது அதுக்கும் அப்படி இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அது தப்புதான். சொல்லுங்க. மோஸ்ட்லி வந்து எல்லாரும் வந்து கஷ்டப்பட்டு ஒரு 10-15 வருஷம் வந்து கஷ்டப்பட்டு தான் ஒரு வந்து எம்எல்ஏ போஸ்ட்டுக்கு வராங்க. அதே மாதிரி இப்போ வந்து விஜய் வந்திருக்காரு, வந்த உடனே இவர் வந்து எம்எல்ஏ ஆயிடுவாரா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின். வந்த உடனே இவர் வந்து எம்எல்ஏ ஆயிடுவார். ஓகே ப்ரோ, இல்ல நிறைய பேர் கேட்கிற கேள்விதான். இது வந்து ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ணலாம். என்ன அப்படின்னா, இப்ப வந்து நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்கீங்க. இப்போ வந்து 40 வயசுல வேலைக்கு சேர்றவங்களும் உங்க கம்பெனில வராங்க, 20 வயசுல வேலை செய்யறவங்களும் உங்க கம்பெனிக்கு வராங்க. யாருக்கிட்ட இருந்து ஐடியா, புது ஐடியா வரும்னு நினைக்கிறீங்க? இந்த கான்செப்ட வச்சுக்கலாம். அதுக்குன்னு வந்து வயசு வித்தியாசத்துல நான் வந்து இதுக்குள்ள வரணும், அரசியலுக்குள்ள வரணும் அப்படிங்கறத சொல்லல. இப்போ நீங்க சொன்னீங்க வந்து 10 வருஷமா 5 வருஷமா திமுகவும் ஏடிஎம்கேவும் இருக்காங்க, ஆனா இவர் இப்பதான் வந்தாரு, வந்துட முடியுமா அப்படின்னா, இவங்க 10 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத மக்கள் பாத்துட்டாங்க. என்னென்ன பாத்துட்டாங்க. இப்போ இவர் புதுசா வராரு அப்படின்னா இவருக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு 5 வருஷம் உட்கார வச்சாதான் நமக்கு தெரியும் இவர் எப்படிப்பட்டவரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அப்ப அந்த வாய்ப்பு கொடுக்கணும்ல. நம்ம காலம் ஃபுல்லாமா ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் இல்ல அந்த இருக்கிற கட்சியே வந்துகிட்டே இருந்துச்சுன்னா புதுசா வரவங்களுக்கு எப்ப வாய்ப்பு கொடுக்கறது? அப்படி ஒண்ணு இருக்குல்ல. சோ அதனால வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். அப்படி இருந்து இவரும் அப்படிதான் இருக்காரு, இவரும் பணத்தை சம்பாதிக்கிறாரு, இவரும் நல்லது செய்யறது எதுவும் பெருசா செய்யல அப்படின்னா அடுத்த வருஷமும் 5 வருஷத்துக்கு அப்புறம் ஓட்டு இருக்கு, மறுபடியும் நம்ம கிட்ட தான் வந்தாகும். அப்ப நம்ம சரியான முடிவு எடுக்கலாம். ஆனா வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது சும்மா இவங்களே இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா சீமான் பேசுகிற பேச்சில் வந்து ஏகப்பட்ட உண்மைகள் இருக்குது. அதனால் வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர் எல்லாருமே வந்து நான் வந்து சீமானுக்கு தான்டா ஓட்டு போடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து நான் சீமான் கட்சி சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ வந்து சீமானுக்கு அதை வந்து சீமான் பேசுகிறதுல வந்து ஏகப்பட்ட உண்மைகள் இருக்குது. ஸோ வந்து நானே சொல்கிறேன். ஆனால் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ அதை நான் வந்து சீமான், நீங்கள் வந்து விஜய் அப்படிலாம் கிடையாது. ஸோ அதை வந்து எப்பயும் போல மாதிரி கேஷுவலாக ஆன்சர் பண்ணிடலாமா? இல்ல, அவர் வந்து அவரோட கொள்கை வேற, தனித்துவமா அவரோட தமிழ் தேசியத்தை முன் வச்சு பேசுறாரு. எல்லாருமே தமிழர்களா ஒன்றிணைவோம் அப்படிங்கிற கான்செப்ட்ல போறாரு. இப்ப எப்படின்னா அவர் சொல்ற வேற கொள்கைனா ரொம்ப சிம்பிள். நீ வந்து வேற ஒருத்தவன், நீ வந்து வேற ஒருத்தவன் அப்படின்னு பிரிக்காம எல்லாம் தமிழனா ஒன்றிணைச்சிட்டு போயிடுவோமே அப்படிங்கிற கொள்கையை முன் வச்சு வைக்கிறாரு. ஆனா அதுவுமே வந்து பிரச்சனை தான். அதுவுமே வந்து அந்த கொள்கையும் வந்து நம்ம நடைமுறைக்கு சரியாகுமா அப்படிங்கிறது டவுட் தான். அதனாலதான் நிறைய பேர் வந்து சீமானுக்கு எதிராகவும் இருக்காங்க. சீமான பேசுற பேச்செல்லாம் ஓகே, ஆனா என்ன சொல்யூஷன் கொடுக்குறாரு அப்படிங்கறத யோசிக்கிறோம். நாட்டுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்குறாரு அப்படிங்கறத யோசிக்கிறோம். அவரோட கொள்கையை வந்து இப்போதைக்கு சரியாகுமான கஷ்டம் தான். ஏன் அப்படின்னா நம்ம நாட்டுல வந்து பிரிஞ்சு இருக்காங்க, ஜாதியாலேயோ மதத்தாலேயோ. இப்ப அதெல்லாம் விட்டுட்டு, ஆமா முக்கியமா ஜாதினே வச்சுக்கலாம், இந்த 2 விஷயத்துல பிரிஞ்சிருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் தூக்கி போட்டு தமிழனா ஒன்றிணைஞ்சிரும் அப்படிங்கிறாரு. இது என்ன ஆகுது அப்படின்னா அது நடக்க மாட்டுது சமூகத்துல. இன்னும் இந்த கொலை, ஜாதி கொலை, ரிலீஜன் சண்டை எல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால அதை விட்டுட்டு இவங்க வருவாங்களா அப்படின்னு மக்கள் தெரியல.
அதனால அவரோட கொள்கை வந்து ஓரளவுக்கு விவாதிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அவரு சொல்ற விஷயத்துல வந்து நிறைய தமிழ் தேசிய வரலாறு பேசுவாரு. தமிழன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஆனா இன்னும் ஸ்டில் வந்து கேஸ்ட் கிரைம் எல்லாம், மர்டர், ஹானர் கில்லிங் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அதுக்கு இவர் பதில் சொல்லணும். அந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் பதில் சொல்லணும். இன்னொன்னு வந்து அது டிஎம்கேக்கு அவங்க அந்த டிஎம்கேக்கு சொன்ன அதே விஷயம் தான் நான் இவங்கள்ட்டையும் சொல்றேன். இவரையும் பிரச்சனை ஜஸ்டிஸ்னா வந்து கேட்கணும். இவங்க என்ன சொல்றாங்க, என்கிட்ட பவர் இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆனா குரல் கொடுக்கலாம்ல. மத்ததை கம்பேர் பண்றப்ப சீமானோட எல்லா பிரச்சனையும் பேசுவாரு. அதுல நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனா வந்து அவருடைய கொள்கையிலயும் கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபோக்கஸ் வேணும், ஒரு விஷன் இருக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட. இன்னும் சிம்பிளா சொல்ல போனோம்னா, எப்படி நான் ஒரு ஜாதி நீ ஒரு ஜாதி கம்யூனிட்டியை கலெக்ட் பண்ணிக்கிறாங்களோ, ஒரு ஆர்கனைஸ் பண்ணிக்கிறாங்களோ, தமிழ் அந்த லாங்குவேஜும் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டாங்க, அது வெறியா மாறிடுச்சுன்னா தப்பாயிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப தமிழ்னு எல்லாம் ஒண்ணு சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அது ஓகே சூப்பர். ஆனா அது நார்மலா மைண்ட் செட்டா இருக்கிற வரைக்கும் ஓகே. அது ஒரு வெறியா மாறினுச்சு அப்படின்னா, அதனாலதான் நம்ம நார்த் இந்தியன்ஸ்ல இங்க வரப்ப நம்ம ஏன் வடக்கன்னு கூப்பிடுவோம், தப்பு இல்லையா? அவனும் மனுஷன் தானே, அவனும் குழைக்க தானே வரான், வேலை பார்க்கணும், ஃபேமிலிக்காகத்தானே வரான். அப்ப அவனோட இனத்துக்கு ஒரு பேர் வச்சு வடக்கன்னு நாமளே பிரிச்சோம்ல, சோசியல் மீடியா நம்மளே பிரிச்சு அவன் தப்பா பேசணும்ல. நம்மளோட நோக்கம் என்ன, எல்லாரும் ஒன்னா வாழணும் அப்படிங்கிறது தான். அப்போ என்ன ஆகுது, மொழியும் வெறியாகுது ஒரு கட்டத்துல. இது ஆகாம இருக்கிற வரைக்கும் சீமானோட கொள்கை பேசப்பட வேண்டிய விஷயம். மற்றபடி அவரை ஆதரிக்கிறோம் அப்படிங்கறதுல வந்து இன்னும் கொஞ்சம் விவாதிக்கலாம். ஏன்னா இங்க இன்னும் நிறைய கட்சிகள் இருக்கு, அவங்க இன்னும் அரசியல் படிச்சாங்க அப்படின்னா சீமானை தாண்டி நல்ல தலைவர்கள் இங்க நல்லது பண்ணணும்னு இருக்காங்க. இங்க இருக்க இளைஞர்கள் இன்ஃபுளுயன்ஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா அவர் பேச்சு அதுலதான் இது பண்ணிருக்காரு. தவறு இல்லை, அவரு கூட நிக்கிறதும் தவறு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனா வந்து இன்னும் கொஞ்சம் கண்டிப்பா கவனிக்கணும், அவர் சரியானவர் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்குள்ள போயிடுது. நீங்க இன்னும் கொஞ்சம் விவாதிச்சீங்கன்னா சீமானாலேயே சில முரண்கள் ஏற்படலாம். அது நான் ஓப்பனா சொல்ல முடியாது. கேட்கறவங்க பாக்குறவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா படிங்க அப்படிங்கறத சொல்லுவேன். இன்னும் அரசியல் தெளிவா பாருங்க, சீமான் கிட்டையும் தவறுகள் இருக்கு அப்படின்னு சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்து விஜயகாந்தை பார்த்து வந்து விஜய் வந்து இந்த ஒரு அரசியலுக்குள்ளே வந்திருக்காங்க. அது எப்படின்னாக்கா வந்து இப்போது ரீசெண்டாக வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் கூட தான் பேசிட்டு அது வந்து இப்போ வந்து விஜயகாந்தை பார்த்துட்டு வந்து விஜய் வந்துட்டார் அரசியலுக்குள்ளே, இவர் வந்து என்ன பண்ண போகிறாரு பெருசா அப்படின்ற மாதிரி விஜயகாந்தை பார்த்து தான் வந்து விஜய் உள்ளே வந்தாரா அப்படின்ற மாதிரி இன்னொரு ஒரு கொஸ்டின் வந்து எழுப்பியிருக்காங்க. அதை பற்றி இல்ல, விஜயகாந்தை பார்த்துதான் விஜய் அவர்கள் வரணும், அரசியலுக்கு வரணுங்கிற அப்படிங்கிற எண்ணம்லாம் அவருக்கு இருக்காது எனக்கு தெரிஞ்சு. விஜயகாந்த் ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாமே தவிர அவரு வந்தாரு அதனால நானும் வரேன் அப்படிங்கறதுனால அவரு மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் இருந்திருக்கலாம். அதனாலதான் அரசியலுக்கு வருவாங்களே தவிர முதல் அதான் இருக்குமே தவிர, இது அவர்கிட்ட கேட்டீங்கன்னாலும் இதை தான் சொல்லுவாரு, நான் ஏன் விஜயகாந்தை பார்த்து வரணும், எனக்கு நல்லது பண்ணணும்னு தோணுது அதனால வரேன் அப்படிங்கறதான் சொல்லுவாரு. விஜயகாந்த் வாழ்ந்த விதம், அவர் இருந்த டைம்ல வந்து நம்ம அவரையும் நம்ம ஆதரிக்கல, வாய்ப்பு கொடுக்கல. அது நம்ம மிகப்பெரிய தப்பு இருக்கு. இப்போ வந்து அவர் இல்லாத போது தான் அதாவது அவர் என்னென்ன பண்ணாரு, என்னென்ன மக்களுக்கு செஞ்சாருன்றது அவர் வந்து இல்லாத போது தான் நம்ம வந்து அவரை பத்தி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டோம். பட் ஆனால் அவர் இருக்கும் போது நம்ம யாருமே அவங்கள பத்தி வந்து கண்டுக்கல. ஸோ அவர் இல்லாத போது தான் அவரை பத்தி எல்லா நியூஸ்லுமே வந்தது. அதை பார்த்து தான் வந்து இப்போ வந்து விஜய் வந்து நானும் வந்து இவரை மாதிரி வரணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ அது தப்பா கரெக்டான்னு எனக்கு தெரியல. மற்றபடி மக்களுங்களோட ஒரு இல்ல தப்பா சரியாங்கிறத தாண்டி அவரை வந்து ஒரு ரோலா எடுத்துக்கலாம். விஜயகாந்த் மாதிரி நான் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனா அவரை பார்த்துதான் இவர் வரணுங்கிற அவசியம் இல்லை. அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா இப்ப எனக்கு நல்லது செய்யணும் ஆசை இருக்குன்னா நான் வந்துருவேன், அந்த எண்ணத்துலதான் அவர் வந்திருப்பாரு. இன்னொன்னு வந்து விஜயகாந்த் அவர்கள் இருக்கிற டைம்ல இப்ப இருக்கிற யங்ஸ்டர் எப்படி சீமான புகழ்றாங்களோ, விஜயகாந்த் இருக்கிற டைம்ல என்ன பண்ணாங்க, அவர் போடுற வீடியோ எல்லாம் எடுத்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. கரெக்டா? அவர் பேசுறது, அவர் மைக்ல பேசுறதெல்லாம் வச்சு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அது தப்பா இல்லையா? தப்பு தானே. அவர் எப்படி ஒரு மனுஷன், அவரோட குரலே அப்படித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஆதரிக்கிற தவிர்த்துட்டாங்க நம்ம இருக்கிற யங்ஸ்டர்ஸ். சொல்றேன் அப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ். அப்ப நீங்க ஆதரிச்சிருந்தீங்கன்னா, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தீங்கன்னா அவர் யாரும் தெரிஞ்சிருக்கும்ல நேரம். அதனால யாரையும் கலாய்க்கிறதோ, யாரையுமே அவரை உருவத்தை வச்சோ இல்ல வந்து அவர் பண்ற செயல்களை வச்சா பண்ணக்கூடாது. ஏதோ நல்லது நடக்கணும்னு நினைக்கி வராங்க. அரசியல் வரதெல்லாம் சாதாரண விஷயமா? அவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்காரு. ஒட்டுமொத்த சினிமா கேரியர், சினிமாலே அதிகமா அவர் ஒரு படத்துக்கு 300 crores 200 crores வாங்கிட்டு நல்லா ஒரு பெரிய ஃபேன் பேஸ் வச்சு பெரிய லெவல்ல இருந்துட்டு இருந்தாரு. எல்லாத்தையும் எனக்கு எதுவுமே வேணாம்டா, நான் மக்களுக்காக ஒருத்தர் வராரு அப்படின்னா அவர் ஆதரிக்கணும். இல்ல நாட்டுல ஃபுல்லா வந்து இந்திக்காரங்களா இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் விட்டாக்க வந்து இந்த நாடே ஃபுல்லா வந்து இந்தியா ஆயிரும் போல. ஸோ வந்து அந்த அளவுக்கு இப்போ வந்து இந்திக்காரங்க வந்து நம்ம நாட்டில் ஃபுல்லா இருக்காங்க.
ஓகேங்களா. இப்போ வந்து அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சீமான் உள்ளே வந்துட்டாருன்னா ஸோ வந்து இருக்கிற எல்லா ஹிந்திக்காரங்களும் வந்து அவங்க ஊரை பார்த்துட்டு ஓடிடுவாங்க அப்படின்ற மாதிரி இதுக்கும் ஒரு விதத்தில் வந்து கொஸ்டின் வந்து எழுப்பியிருக்காங்க. இல்ல ஹிந்தி இம்போசிஷன் வந்து தடுக்கக்கூடிய விஷயம் தான். ஹிந்தி திணிப்புன்னு சொல்லுவாங்க, ஹிந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. மொழி வந்து நம்ம தமிழ் தான். எனக்கு ஹிந்தி கத்துக்கணும் ஆசை இருக்குன்னா நான் போய் கத்துப்பேன். ஆனா திணிக்கிறதுங்கிறது வந்து ஹிந்தி இம்போசிஷன் திணிப்பு போராட்டம்லாம் வந்து அறிஞர் அண்ணா இருந்த காலகட்டத்துல இருந்து நடந்துட்டு இருக்கு. அப்போ ஹிந்தி திணிப்புக்கு எதிராக நம்ம பேசிதான் ஆகணும். ஹிந்தி நம்ம திணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இருக்க நம்ம ஸ்கூல்ல படிக்கிற எல்லா இடத்துலயுமே ஹிந்தி ஒரு காமன் லாங்குவேஜா வைக்கிறாங்க, சப்ஜெக்டா வந்துருச்சு. அதை தடுக்கணும் தான். அது இருக்கக்கூடாது. ஏன் வேணும்னா நாங்க கத்துக்கிறோம், நீங்க ஏன் அது வாண்டடா வைக்கிறீங்க அப்படின்னா அதை நம்ம எதிர்த்து பேசக்கூடிய விஷயம் தான். ஆனா ஹிந்திக்காரங்களை அப்படின்னு நம்ம சொல்றது வந்து அவங்க வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. நான் அப்படித்தான் நினைக்கிறேன். இது என்னோட ஒப்பீனியன். என்ன அப்படின்னா நாடு ஃபுல்லா ஹிந்தி பீப்புள்ஸ் மட்டுமா இருக்காங்க? நம்ம இந்தியாவில மொத்தம் நிறைய மொழி பேசுற மக்கள் இருக்காங்க. கண்டிப்பா வந்து ஹிந்தி பேசுறவங்க வந்து நம்மளை அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல வராங்களான்னு தெரியல. மேபி இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அரசியல் சூழ்ச்சி இருக்கலாம், ஹிந்தி திணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம். தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தியை திணிக்க முடியாது. இதுதான் முதல் விஷயம். நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தமிழ்நாட்டுல ஹிந்தியை வந்து திணிக்கவே முடியாது. தமிழ் தான். இது சீமான் சொல்றதுனாலன்னு கிடையாது, எந்த ஒரு யங்ஸ்டரும் இதை ஏத்துக்க மாட்டான். நான் ஹிந்தி பேசித்தான் நான் வாழணும்னா நான் ஒத்துக்க மாட்டான். ஆனா அவங்க வராங்க, ஹிந்திக்காரங்க வராங்க அப்படின்னா வேலைக்கு தானே வராங்க. நம்ம ஹிந்திக்காரங்கன்னு சொல்லிட்டு பிரிச்சிடக்கூடாது. நான் மறுபடியும் எதாவது சொல்றேன், என்னோட நோக்கம் என்னன்னா இங்க எல்லாரும் ஒன்னா வாழணும் அப்படிங்கிறது தான். நீங்க வந்து தமிழ் தனியா, வடக்கன் தனியா, தெற்கு தனியான்னு பிரிக்காதீங்கன்னு சொல்றேன். எல்லாரும் ஒன்னா வாழுவோம். தமிழ் இருக்கட்டும். தமிழ்ங்கிற அடையாளம் எதுக்குன்னு நான் கேக்குறேன். அது வந்து அந்த உணர்வு பற்று நமக்குள்ள இருக்கட்டும். யாராவது தமிழை பத்தி தப்பா பேசுறாங்கன்னா நான் கொந்தளிப்பேன். அந்த ஹார்ட் இருக்கட்டும். ஆனா நான் தமிழன்னு சொல்லிக்க வேணாங்கிற. ஏன்னா இது பிரிவினையை உண்டாக்குதுங்கிற. நீ தமிழன் நீ சொல்லிக்கிட்ட அப்படின்னா அப்ப வடக்கு என்ன சொல்லுவான், நான் வந்து ஹிந்தி பேசுறவன் அப்படின்னு சொல்லுவான். கன்னடம் என்ன சொல்லுவான், நான் கன்னடம் பேசுறவன் அப்படின்னு சொல்லுவான். நான் என்ன சொல்றேன், எந்த அடையாளமும் நமக்கு வேணாம். மனிதமே இருக்கட்டும். நீ மனுஷன், நான் மனுஷன். நீ நாளைக்கு நான் உங்க ஊருக்கு வரேன் அப்படின்னா நான் வந்துட்டு ஃபுட்டு கேட்கறேன் அப்படின்னா நீ தந்துருங்க. அதே மாதிரி என் ஊருக்கு வரேன்னா நானும் ஒண்ணு மரியாதை செலுத்துவேன். மனுஷனா பழகிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற எந்த பிரிவினையும் நமக்குள்ள வேண்டாம். ஆனா ஒரு மொழியை அழிக்கணும்னு நினைச்சா நம்ம எதிர்க்கணும். அது வந்து அதனாலதான் சீமான் ஏன் கோவப்படுறாருன்னா மொழிய டார்கெட் பண்றாங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கு. இந்திய திணிக்கணும்னு ஒரு கட்சி பண்ணிட்டு இருக்கு. அதை எதிர்த்துக்கிறதுக்கு நம்ம குரல் கொடுக்கணும் தான். அது சீமான் பண்ணாலும் சரி, இல்ல நாம குரல் கொடுத்தாலும் சரி, அதை பண்ணணும். ஆனா நம்ம யாரும் பிரிஞ்சிடக்கூடாது இப்படி சொல்லி. அதுதான் நம்ம சீமான் அவர்கள்ட்ட இருந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கும். அவர் பண்ற தப்பு அதுதான். ஒரு இனவாத பண்ணிடுறாரு. இனத்துக்கும் சண்டையை மூட்டுறதுதான் சீமான் ஒரு வகையா பண்ணிட்டு இருக்காரு, மாடர்னா பண்ணிட்டு இருக்காரு. மொழியை திணிக்க கூடாது அப்படிங்கறதுதான் நம்ம டார்கெட் பண்ணுமே தவிர இனம் சண்டை நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறது. இப்போ நம்ம கொஞ்சம் வந்து ஆன்மீக ரீதியாக போவோமா? இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து அகோரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து யூடியூப்லையும் சரி அகோரி. ஸோ வந்து அவர் என்ன சொன்னார்னா, இப்போ வர எலெக்ஷனில் எப்படியும் வந்து விஜய் ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து அவர் சொன்ன எப்படின்னா, இப்போ வர எலெக்ஷனில் விஜய் கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி ஸோ வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி இல்ல நானும் பார்த்தேன் அந்த வீடியோ. நான் ஃபுல்லாலாம் பேசுறது பார்க்கல. ஆனா அந்த அகோரி பையனை பார்த்தேன். சின்ன பையன் தான். ஒரே விஷயம் தான் ப்ரோ இதுல வந்து இப்ப வந்து நாளைக்கு மழை பெய்யணும் உங்களால சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ இயற்கை ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்க யாராலையும் முடியாது. மனுஷனே சயின்டிஸ்டே வந்து ப்ரெடிக்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க, கன்ஃபார்மா நாளைக்கு நடக்கும்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு கட்சி என்ன பண்ணுது அப்படின்னா கடவுளை வச்சு இன்னும் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, மதத்தை வச்சு இன்னும் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் குறிப்பிட்ட சொல்ல போனா ஜாதியை வச்சு கூட நீங்க அரசியல் பண்றாங்க, பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி கடவுளை வச்சு, மதத்தை வச்சு, ஜாதியை வச்சு யாரு எது அரசியல் பண்ணாலுமே அவங்க பக்கம் காது நம்ம வச்சு கேட்கக்கூடாது அப்படிங்கறதால நம்ம முதல் வெளியா இருக்கணும். ஒரு மனுஷனா யார் கடவுளை வச்சு பேசுறானோ அவன் அப்படியே ஒதுக்கிடும். கடவுளை வந்து ஒரு டூலா யூஸ் பண்ணிக்கிறாங்க. எங்க கட்சி ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிறாங்க. அப்படி நீ மதத்தை பத்தியும் பேசாத, கடவுளை பத்தியும் பேசாத. நீ வந்து சொசைட்டிக்கு என்ன பண்ற அப்படிங்கறதுதான் முக்கியம். வாட் ஆர் யூ டூயிங் டு சொசைட்டி அப்படிங்கறது மெயின் முக்கியம்.
ஓகே ஓகே. அந்த சமுதாயத்துக்கு நீ நல்ல விஷயம் பண்ண அப்படின்னா நாங்க ஓட்டு போட்டுற போறோம். நீ ஏன் அந்த இன்னொன்னு வந்து இந்த அகோரி மேட்டர்லாம் வந்து ஒரு 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 இதுக்காக பண்ற பப்ளிசிட்டிக்காக தான் அந்த பையன் பண்றான். கரெக்ட் கரெக்ட். இன்னைக்கு வியூஸ் பண்றான், ஒரு பப்ளிக்கா அத்தனை பேருக்கு தெரியுதான் அப்படிங்கறதுதான் இன்னும். அது எதுவுமே கிடையாது. நான் சொல்றது எதுவுமே உண்மையே கிடையாது. அந்த பையனுக்கே தெரியும். ஏன் இது பாக்குற யங்ஸ்டருக்கே தெரியும் ஏதோ வளர்றான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு என்டர்டைன்மெண்டா பாக்குறாங்க. அது அவ்வளவுதான். அவன் சொல்றதுல எந்த உண்மையும் கிடையாது. அதெல்லாம் சொல்லவே முடியாது நாளைக்குதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது. ரொம்ப அது ரொம்ப தப்பு. கடவுளை வச்சு கடவுள் இல்லைன்னு சொல்றது இங்க யாரும் சொல்லல. ஆனா நம்புறவங்கள நீங்க கொச்சப்படுத்துறீங்க, அவ்வளவுதான். முனிவர், அப்புறம் சாமியாரு, இவனுங்களை எல்லாமே வந்து ஒரு கேட்டகரியில நம்ம அடைக்கணும். இவனுங்க எல்லாமே ஒரு பிசினஸ் பண்றானுங்க. இவனுங்க சொல்றது யாருமே உண்மை கிடையாது. கடவுள் இருக்காங்க, அதை அப்படியே விட்டுருங்க. நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இருக்காங்கன்னு தோணுது இல்ல, அவங்களும் அப்படியே விட்டுருங்க. அந்த நம்பிக்கையை வச்சு சம்பாதிக்கிற கூட்டம் தான் இதெல்லாம். நகோரி, சாமியாரு. ஓகே பிரதர், அப்படிதான் யாரும் சொல்லுங்க. இல்ல அந்த விஷயத்த தான் சொல்லிட்டு இருந்தேன், வேற எதுவும் கிடையாது. அதை வச்சு சம்பாதிக்க கூடாது அப்படிங்கறத வச்சுக்கணும். கடவுள் இல்ல அப்படிங்கிறவங்க சொல்றாங்கல்ல ஒரு குரூப், அவங்களுக்கு வந்து நம்புறாங்க இல்ல அப்படிங்கறத நம்புறாங்க. ஏன் நானுமே நம்புறேன் இல்லன்னு. ஆனா இருக்குன்னு நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படி இருக்கு, எனக்கு இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாமியார் சொல்றான்னா நம்பிடுவேன்ல, அப்போ என் நம்பிக்கை யூஸ் பண்ணி அவன் சம்பாதிக்கிறான்ல. இதுதான். அதனாலதான் எந்த முனிவரையும் எந்த சாமியாரும் நம்பாதீங்க. கடவுளுங்கிறோம் மனுஷன் ஆகவே முடியாது. நம்மளாம் மனுஷன், அவ்வளவுதான். அகோரி மாதிரி நீ வேஷம் போட்டு வந்தாலும் நீ மனுஷன் தான். எனக்கு மனுஷன் தான். நீ எனக்கு வந்தேன்னா நான் கை கொடுத்து உங்ககிட்ட பழகுவேன் ஒன்னா, அவ்வளவுதான் நான் சொல்றதே தவிர கடவுளே கிட்ட வந்தாலும் கூட கை கொடுத்து பழகிறது. ப்ரோ அதை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து வார் எதனால நடக்குது, எதனால வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அடிச்சுக்கிறாங்க. ஸோ இதை பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ உங்களோட ஒப்பீனியன். இப்போ வந்து சமீபத்தில் நடந்தது. இப்ப என்ன நடக்குதுன்னா, இஸ்ரேலும் ஈரானும் சண்டை போடுது. இப்போ அதுக்கு முன்னாடி ரொம்ப கொடுமையான ஒரு வார் நடந்துச்சு, அதுதான் இஸ்ரேல் பாலஸ்தீன். இதுக்கு முன்னாடி யுக்ரைன் ரஷ்யா வார் நடந்திருக்கு, நிறைய வார் நடந்திருக்கு. நம்ம வேர்ல்டு வார் சொல்றதுல இருந்து இப்ப வரைக்கும் வார் நடந்துட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் ஊர் மேட்ரு வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியலான ஒண்ணு. இன்னும் சொல்ல போனா நம்ம ஊருக்காரங்க அதை பத்தி பேசவே மாட்டாங்க. ஒரு கம்யூனிட்டியே அதை பேசிட்டு இருக்காங்க. முக்கியமா அதுக்கு அரசியல் யார் பேசுறாங்களோ அவங்க வீடியோ போட்டு தான் இருக்காங்க யூடியூப் சேனல்ல. நம்ம பாக்குறதுக்கு டைம் இல்லையோன்னு ஒன்று அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஏன்னா அந்த மேட்ரு எதனால நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்றேன். இது வந்து ஜியோ பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க, ஜியோகிராபிக்கல் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜியோகிராபிக்கல் பாலிடிக்ஸ் அப்படின்னா உன்னோட நிலத்தை நான் புடுங்கி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது. இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன் மேட்டரை பொறுத்த வரைக்கும் there is two type of peoples. ரெண்டு, அதுவும் ஒரு ரிலீஜியன் வச்சுதான் அங்கேயும் சண்டை நடக்குது. எப்படின்னா ஜீவிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலீஜியன் இருக்கு, கிறிஸ்டியானிட்டி ரிலீஜியன், அதுல இருந்து வரதான் ஜீவிஷ். இஸ்லாம் ரிலீஜியன் வந்து தனியா இருக்கு. இதுல வந்து பாலஸ்டைன் அப்படிங்கிற ஒரு ஊர் வந்து, அது நீங்க மேப் வேணா போட்டுக்கலாம். அந்த ஊர் எப்படி இருக்குன்னா, முன்னாடி ஒரு 1800 90s முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, பாலஸ்தீனுங்கிறது ஒரு கண்ட்ரியாவே இருந்துச்சு. இப்ப அந்த கண்ட்ரி பாலஸ்தீனுங்கிற ஊர் இப்ப எப்படி மேப் எப்படி இருக்குன்னா, பாலஸ்தீனுங்கிற கண்ட்ரி ஆனா பேர் இஸ்ரேல். பாலஸ்தீன் இருந்து ஆல்ரெடி மக்கள் வாழ்ந்த இஸ்லாமியர்கள் அங்க வாழ்ந்தாங்க, ஒரு பக்கம் ஜூயிஷ் மக்கள் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு ஜூயிஷ் மக்கள் ஒட்டுமொத்தமா எடுத்துட்டு இன்னைக்கு வந்து பாலஸ்தீனோட நிலம் அப்படி இருக்கு. இதுல முக்கியமா வந்து அதுல இருந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சொல்ற அவங்கதான் வந்து இது காரணம். ஹமாஸ் குரூப்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க ராக்கெட் லான்ச் பண்ணி காசால இருக்கிற 5000 குழந்தைக்கு மேல இறந்தாங்க. இன்னும் சொல்ல போனா இப்ப இருக்கிற டைம்ல நிறைய குழந்தைங்க சாப்பாடே இல்லாம இருக்காங்க. நீங்க அவரோட வீடியோஸ் எல்லாம் கூட மேடா நீங்க எடுத்து போடலாம், ரொம்ப மோசமா இருக்கு. இதை பத்தி சொல்லணும்னா ரொம்ப ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் தேவைப்படும். இது மொத்த பிரச்சனை என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லணும்னா. ஆனா நான் ஜஸ்ட் இன்டிமேஷன் மட்டும் கொடுக்குறேன், போய் பாருங்க எதனால வார் நடக்குது அப்படிங்கறது பாருங்க. நம்மளோட நோக்கம்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நம்ம வந்து பீஸ் சண்டே போட்டு கூடாது, நான் வயலன்ஸாவே பேசுறதுதான் சிறந்தது எப்போதுமே. இது காந்தி சொன்னதுக்காக நான் வயலன்ஸ் மூவ்மெண்ட் காந்தி ஆரம்பிச்சதுனால நான் எடுத்து சொல்லல. ஆனா எப்போதுமே சண்டை போட்டுக்காம இருக்கிறது தான் கரெக்ட்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அமைதியா இருந்துட்டு இப்போ போறது. ஏன்னா நம்ம உலகம் வந்து எல்லாம் ஒன்னா வாழணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்திருக்கோம். சண்டை போட்டுக்கிறதுல புண்ணியமே இல்லை. நீ வேற நான் வேறன்னு அடிச்சுக்கிறதுக்கு
அதனால எல்லாம் ஒன்னா வாழணும், உலகத்தை ஒன்னா பாருங்க அப்படிங்கிறது தான் இந்த வார்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயமா இருக்கும். நாளைக்கு இந்தியாவிலேயே கூட வார் நடக்குமா நம்ம எல்லாம் சொல்ல முடியாது. ஜியோ பாலிடிக்ஸ்கால அடிச்சுக்கிட்டாலும் அடிப்போம். அதனால இதனால பாதிக்கப்படுறவங்க மக்கள் தானே. நான் சில நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்தேன் இதே மாதிரி. அப்புறம் இந்த வார் மேட்டரை நான் கேட்டேன். அவர் என்ன சொன்னாரு தெரியுமா பதிலு? அது எனக்கே வலிச்சுது. சார் நீங்க சொல்றது ஓகே, கரெக்ட் தான், மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அதனாலதான் நான் என்ன சொல்றேன், ஆர்மி சண்டை போட்டுக்கிட்டோம், எதுக்கு மக்கள் பாதிக்கப்பட போறாங்க அப்படிங்கிறாரு. இதுல என்ன அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வார் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அவர்கிட்ட. சார் நிறைய குழந்தைங்க சாகுறாங்க சார், நிறைய மனுஷங்க சாகுறாங்க சார், நீங்க எப்படி சார் வார் இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க? நான் இல்லைன்னு சொன்னேன், வார் இருக்கக்கூடாது, சண்டை இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். அவங்க என்ன சொல்ற, இருக்கும், இந்த எதிர்த்து தான் சார், நடந்துகிட்டே தான் சார் இருக்கும், ஜியோ பாலிடிக்ஸ்ங்கிறது நடந்துட்டு தான் சார் இருக்கும் அப்படின்னு. என்ன சார் சொல்றீங்க, எப்படி சார் நடந்துகிட்டே இருக்கும், நீ அசால்ட்டா சொல்றீங்க, எவ்வளவு பேர் சாகுறாங்க, அதுல மக்கள் சாகுறாங்க, குழந்தைங்க சாகுது. அதுக்கு அவர் ரிப்ளை பண்றாரு, சார் அவங்க சாகுறது தப்புதான் சார், ஆனா ஆர்மியும் சண்டை போட்டுட்டா தப்பு இல்ல சார் அப்படின்னா. அவங்களும் மனுஷங்க தானே. எனக்கு அதான் புரியல, எனக்கு கேட்கல சார், அவங்களும் மனுஷங்க தான் சார், அவங்க மட்டும் ஏன் சார் துப்பாக்கியை பிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஒரு உலகம் ஒரு கண்ட்ரி, நீங்க யோசிச்சு பாருங்களேன், உலகத்துல ஆர்மியே இருக்கக்கூடாது. எதுக்கு ஆர்மி இருக்கணும்? சும்மா இந்த மென்டாலிட்டி இல்ல. நான் என்ன சொல்றேன், பாதுகாக்க வேணாங்கிற, எல்லாம் ஒன்னா வந்துட்டு போயிடுவேன். நீ பாகிஸ்தான் மக்களையும் நம்ம கை கொடுத்து பழகுவோங்கிற, எந்த விதத்திலையும் நம்ம பிரிச்சுக்க வேணாம். காஸ்ட் ஆகும், ரிலீஜன் ஆகும், இந்தியன் பாகிஸ்தான் ஆகும், எந்த அடையாளமும் வச்சுக்காதீங்கிற. ஓகேவா? நான் பாகிஸ்தானுக்கு நான் போனேன்னா எனக்கு எதுக்கு நீங்க எல்லாம் செக் பண்றீங்க, நானா தீவிரவாதியா? இல்ல, நானும் மனுஷன் தான். நான் உலகத்துல இருக்கிற எந்த நாட்டுல இருக்கிற எந்த மனுஷனா இருந்தாலும், அவன் மதம், அவன் ஜாதி, அவன் இனம், அவன் எந்த ஊர்ல இருந்து வரான், எதுவுமே பார்க்காம மனுஷனா மதிச்சுட்டு போயிடுவோங்கிற அந்த ஹியூமானிட்டி கோட்பாடு, அந்த ஹியூமானிட்டிய வச்சு பேசுறவங்க தான் சிறந்த அரசியல். அது இங்க பேசுற நிறைய அரசியல் இருக்கு. அதுல ஒரு அரசியல் கம்யூனிசம் அரசியல், அதை பத்தியும் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். ஏன்னா இதெல்லாம் நான் சொல்றேன், போய் படிங்க அப்படிங்கிறது தான். நாளைக்கு எலெக்ஷன், நம்ம எண்டுக்குள்ள வந்துட்டோம். நாளைக்கு எலெக்ஷன் நடக்குது. எந்த பிரிவினையும் இல்லாம ஓட்டு போடணுங்க. ஸோ இதுதான் கடைசியா நம்ம வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். ஓட்டை பார்த்து போடுங்க. காசுக்காகவோ இதுக்காகவோ அவங்களுக்கு போடணும் அப்படிங்கிறதுக்காகவோ ஏதாவது போட்டுறாதீங்க. ஏன்னா ஓட்டுங்கிறது பவர், வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ நாளைக்கு எல்லாருமே சிறந்த முறையில நல்ல ஆட்சிக்கு ஓட்டு போடணும். இது எம்பி எலெக்ஷன் அப்படிங்கறதுனால இங்க தமிழ்நாடை பார்க்காதீங்க. தமிழ்நாடை பார்க்கணும் அவசியம் இல்லை. தமிழ்நாட்டுல யாருக்கு போடணுங்கிறத இது முடிவு பண்ண போறது கிடையாது. இங்க நம்ம போடுற ஓட்டு மோடி இருக்கணுமா, ராகுல் காந்தி இருக்கணுமான்ற சுச்சுவேஷன் எங்க, யாரு வரணும்னு உங்களுக்கே தெரியும், யார் நம்ம கரெக்டா நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி ஓட்டு போடுங்க. இன்னும் ஓப்பனாவே சொல்லலாம் இந்த விஷயத்த. பிஜேபி பண்ற நார்த்ல பண்ற அட்டூழியம்லாம் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஓப்பனாவே சொல்லலாம், அவங்க பண்ற விஷயங்கள் அப்படிதான். மெயின் மத அரசியல் பண்றது அவங்கதான். இந்துசம் பண்றது, ஜெய் ஸ்ரீராம்னு ஒரு விஷயத்த கொண்டு உலகம் ஃபுல்லா பரப்புறது, வெறி பிடிச்ச மாதிரி தெரியுறாங்க மதத்தை வச்சு. அவங்களுக்கு எதிராக நீங்க யாருக்கு ஓட்டு போட்டாலும் ஓகே, அதை தான் நான் வியூவர்ஸ்ட சொல்றேன். ஸோ நாளைக்கு ஓட்டு போடுறத, ஓட் இஸ் அவர் ரைட், ஓட் இஸ் அவர் பவர். தட் ஒன் திங் வி கேன் சேஞ்ச், என்ன சொல்றது, ஹோல் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லலாம். அந்த பவரை நீங்க விட்டுறக்கூடாது. எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க அப்படிங்கறத நம்ம கடைசியா அதை சொல்லிக்கலாம். கடைசியா உங்களுக்கு ஏன் சொல்றதா இருந்தாலும் சொல்லுங்க. மாதிரி இருக்கு இந்த வீடியோ. ஸோ நாளைக்கு ஓட்டு போடுறவங்களுக்கு இது ஒரு அவேர்னஸா போய் சேரும். அது நீங்க ஒரு நாட்டு மோடி பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். அதுதான் நான் அந்த விஷயத்துல இருந்து உங்களுக்கு நான் விஷயம் சொல்லிக்கிறேன். ஒரு நல்ல விஷயம், அது பாராட்டக்கூடிய விஷயம். உங்களை இது மேலும் நீங்க பண்ணுவீங்க, நான் நிறைய நம்புறேன், நிறைய விஷயங்களை. ஓகே ப்ரோ, இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோல நீங்களும் நானும் கண்டிப்பா மீட் பண்ணி இன்னொரு வீடியோ கண்டிப்பா பேசுறேன். தேங்க்யூ ப்ரோ. கண்டிப்பா. நன்றி ப்ரோ. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். நன்றி.